அன்பார்ந்தவர்களே, எந்த திருத்தலம் பெருமை வாய்ந்தது? பாத்திமா நகரா, அல்லது பிரான்ஸ் நாட்டில் இருக்கின்ற லூர்து நகரா, அல்லது நம்முடைய நாட்டில் இருக்கின்ற வேளாங்கண்ணியா, அல்லது பூண்டி திருத்தலமா, அல்லது சென்னையில் இருக்கின்ற பெசன் நகரா, அல்லது நாம் வாழுகின்ற இந்த பகுதியில் இருக்கின்ற பாத்திமா அன்னை இடமா? அதுவல்ல நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியது. ஒவ்வொரு இடத்திற்கும் ஒரு சிறப்பு உண்டு. எதுவும் மற்ற இடங்களை விட பெரிதான ஒரு திருத்தலம் என்று சொல்வதற்கில்லை. இந்த பகுதியில் நாம் இருக்கின்ற இந்த இடத்தில் மிக அருமையான விசுவாச நிகழ்வுகள், கடவுள் அனுபவங்கள் நடைபெற்றிருக்கின்றன. இந்த இடத்தில் நான் ஜெபித்ததை விட இங்கு ஜெபிக்க வருபவர்கள் அவர்களுடைய முகத்தோற்றங்களில் ஏற்படுகின்ற மாற்றங்கள், அவர்களுடைய கண்ணீர், அவருடைய நன்றியறிதல் என்னை நம்பிக்கை வாழ்விலே வளர வைத்திருக்கின்றது. இறை அனுபவத்தில் என்னை மிக சிறப்பான விதத்தில் வளர வைத்திருக்கின்றது. எனவே ஒவ்வொரு திருத்தலத்திற்கும் ஒரு சிறப்புண்டு. அதை நாம் இங்கு உணர வேண்டும். இந்த பகுதியில் நான் இருந்த நாட்களில் அதிகாலையில் வந்து ஜெபித்தவர்கள் உண்டு. இரவு நேரம் 10 மணிக்கு மேலாக கூட வந்து ஜெபித்தவர்கள் உண்டு. அவர்களுடைய நம்பிக்கை, அன்னை மரியாளில் பரிந்துரையில் அவர்கள் வைத்திருக்கின்ற நம்பிக்கை மிக அற்புதமான ஒரு செய்தியாக நான் பார்க்கின்றேன். எனவே இன்றைய நாளிலே அதை நினைத்து நாம் இறைவனுக்கு நன்றி சொல்லுவோம். அன்னை மரியாளுடைய பரிந்துரை, அதனுடைய வல்லமை, அதை உணர்த்துவதாக இந்த நேரம் அமைந்திருக்கின்றது. அதே போல் நம்முடைய பாடகர் குழு அன்னை மரியாளுடைய அந்த நன்றி பாடல், அதை பல்வேறு ராகங்களில் ஒவ்வொரு ஆண்டும் பாடி நம்மை ஜெபிக்க வைப்பது உண்மையிலேயே மகிழ்ச்சி. எனவே இன்றைய நாளில் நான் நன்றி சொல்லுகின்றேன். அன்பார்ந்தவர்களே, அன்னை மரியாள் பக்தியை மிக சிறப்பான விதத்தில் மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று தன்னுடைய பணிவாழ்வில் உழைத்த ஒரு அருட்பணியாளர் மேக்ஸ்மில்லியன் மரிய கோல்பே, போலந்து நாட்டைச் சேர்ந்த ஒரு அருட்பணியாளர். 1893 ஆண்டு பிறந்து அவர் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டு பணி செய்து கொண்டிருந்த நாட்களில் 2ஆம் உலகப்போர் மூண்டபோது ஒரு கைதியாக ஆஸ்ட்ரிச் அந்த சிறைக்கு எடுத்து செல்லப்படுகின்றார். அங்கே பிரான்சிஸ்கோவி என்கின்ற ஒரு நபர் சுட்டு கொல்லப்படுவதற்காக அந்த சிறையிலிருந்து எடுத்து செல்லப்படுகிறார். அந்த சிறையினுடைய சட்டம் ஒவ்வொரு நாளும் 10 பேர் கொல்லப்பட வேண்டும். அவ்வாறு அவர் எடுத்து செல்லப்படுகின்ற பொழுது தன்னுடைய குடும்பத்தை யார் காப்பாற்றுவார் என்று ஓலமிட்டு அழுததை கேட்டு இந்த மேக்ஸ்மில்லியன் மரிய கோல்பே, நான் உனக்கு பதிலாக இறக்க தயாராக இருக்கின்றேன் என்று சொல்லி அவருக்கு பதிலாக அவர் சென்று சுட்டு கொல்லப்பட்டார் என்பது வரலாறு. அன்பார்ந்தவர்களே, அன்னை மரியாளுடைய பக்தியை அனைவருக்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்று வாழ்ந்த ஒரு அருட்பணியாளர் அன்னை மரியாளுடைய பக்தி என்ன செய்ய முடியும் என்பதை தன்னுடைய வாழ்வை இழந்ததில் நமக்கு சுட்டி காட்டுவதாக நான் பார்க்கின்றேன். மிக அற்புதமான விதத்தில் அன்னை மரியாளுடைய பக்தியின் தாக்கம் அவருடைய வாழ்வை இழப்பதில் வெளிப்படுத்தினார். ஆக இன்றைக்கு நாம் அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்தித்த அந்த விழாவை கொண்டாடி அன்னையின் வணக்க மாதத்தை நிறைவு செய்கின்ற வேளையில் இது ஒரு முதன்மையான செய்தியாக நான் பார்க்கின்றேன். பவுலடியார் கொரிந்து நகர திருச்சபைக்கு எழுதிய 2ஆம் திருமுகம் 11ஆம் பிரிவு 23 சொல்லுவார்,
ஒரு மதியீனனாக நான் பேசுகின்றேன். நான் அதிகமாய் பாடுபட்டு உழைத்தேன். பன்முறையில் சிறையில் அடைபட்டேன். கொடுமையாய் அடிபட்டேன். பன்முறை சாவின் வாயிலில் நின்றேன். 3 முறை தடியால் அடிபட்டேன். 1 முறை கல்லெறியப்பட்டேன். 3 முறை கப்பல் சிதைவில் சிக்கினேன். ஓர் இரவும் பகலும் ஆழ்கடலில் அல்லலுற்றேன். பயணங்கள் பல செய்தேன். அவற்றில் ஆறுகளால் இடர்கள், கள்வர்களால் இடர்கள், சொந்த மக்களால் இடர்கள், பிற மக்களால் இடர்கள், நாட்டிலும் இடர்கள், காட்டிலும் இடர்கள், கடலிலும் இடர்கள், போலி திருத்தூதர்களால் இடர்கள், இப்படி எத்தனையோ இடர்களுக்கு ஆளானேன். பாடுபட்டு உழைத்தேன். பன்முறை கண் விழித்தேன். பசிதாக முற்றேன். பட்டினி கிடந்தேன். குளிரில் வாடினேன். ஆடையின்றி இருந்தேன். இப்படி அவர் கடவுளின் நற்செய்தியை அறிவிப்பதற்காக மேற்கொண்ட வழிகள், இதை நமக்கு சுட்டி காட்டுகின்றார். பவுலடியார் தன்னுடைய வாழ்வின் அனுபவத்தை பகிர்ந்து கொள்கின்றார். அதைத்தான் இன்றைக்கு மேக்ஸ்மில்லியன் கோல்பே நிகழ்வும் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. உண்மையிலேயே நாம் அன்னை மரியாளுடைய பக்தியை அர்த்தமுள்ள விதத்தில் கொண்டாடுகின்றோம் என்றால் நற்செய்திக்காக, இறையாட்சிக்காக, இறைவனை மற்றவர்களுக்கு கொடுப்பதற்காக ஏதாவது ஒரு விதத்தில் இழப்பை ஏற்க முன்வர வேண்டும், வலியை ஏற்க முன்வர வேண்டும். அதுதான் அன்னை மரியாள் நமக்கு இன்றைய விழாவில் வைக்கின்ற முதன்மையான செய்தி. இறை ஆட்சிக்காக, நற்செய்திக்காக, கடவுளை மற்றவர்களுக்கு அறிவிப்பதற்காக நான் ஏதாவது ஒரு விதத்தில் ஒவ்வொரு நாளும் இழப்பை ஏற்க முன்வர வேண்டும். நாங்கள் குருத்துவ பயிற்சி நாட்களின் துவக்க கட்டத்தில் இருந்த பொழுது எங்களுடைய பயிற்சியாளராக இருந்த அருட்தந்தை இன்னையா அவர்கள் அடிக்கடி சொல்லுகின்ற வார்த்தைகள், ஒவ்வொரு நாளும் நீ ஒரு பயிற்சியில் இருக்கின்ற மாணவன், நீ உடல் வலியோடு உறங்கச் செல்ல வேண்டும். சீடத்துவ வாழ்வு வாழ வேண்டும் என்று விரும்பி வந்திருக்கின்ற நீங்கள் இந்த உடல் வலி பெற்றவர்களாக உறங்கச் செல்ல வேண்டும் என்று அடிக்கடி சொல்லுவார். அதைத்தான் இன்றைக்கு அன்னை மரியாளுடைய பக்தி நமக்கு சொல்லுகின்றது. நற்செய்திக்காக, இறையாட்சிக்காக நான் இழப்பை விரும்பி ஏற்பது, வலிகளை, மன உளைச்சலை, போராட்டங்களை விரும்பி ஏற்பது, இது நம்முடைய ஆன்மீகமாக இருக்க வேண்டும். இதை இன்றைய நாள் விழாவில் நாம் முக்கிய செய்தியாக பெற்று செல்வோம். இரண்டாவதாக, இன்றைய இந்த அன்னை மரியாள் எலிசபெத்தை சந்தித்து இந்த விழாவை விரிவாக்கம் செய்து பார்க்க வேண்டும் என்றால், நிறைவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், பவுலடியார் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 12ஆம் பிரிவு 9 நாம் வாசிக்கின்ற வார்த்தைகள் தருகின்ற செய்தியை புரிந்து கொள்ள வேண்டும். ஆயினும் நமக்கு அளிக்கப்பட்டுள்ள அருளுக்கேற்ப வெவ்வேறு அருட்கொடைகளை பெற்றுள்ளோம். இறைவாக்குரைக்கும் கொடையை நாம் பெற்றிருந்தால் நாம் கொண்டிருக்கும் நம்பிக்கைக்கு ஏற்றவாறு அதை பயன்படுத்த வேண்டும். தொண்டாற்றும் கொடையை நாம் பெற்றிருந்தால் அதை தொண்டு புரிவதற்கு பயன்படுத்த வேண்டும். கற்றுக் கொடுப்போர் கற்றுக் கொடுப்பதில், ஊக்கமூட்டுவோர் ஊக்கம் தருவதில், தமக்குள்ளதை வழங்குவோர் தாராளமாய் கொடுப்பதில், தலைமை தாங்குவோர் முழு ஆர்வத்தோடு செயல்படுவதில், இரக்கச் செயல்களில் ஈடுபடுவோர் முகமலர்ச்சியோடு அவற்றை செய்வதில் தாம் பெற்ற அருட்கொடைகளை பயன்படுத்த வேண்டும். உங்கள் அன்பு கள்ளமற்றதாய் இருப்பதாக. தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொள்ளுங்கள். உடன்பிறப்புகள் போன்று ஒருவருக்கொருவர் உளங்கறிந்த அன்பு காட்டுங்கள். பிறர் உங்களை விட மதிப்பிற்கு உரியவர் என எண்ணுங்கள். விடாமுயற்சியோடு ஆர்வமிக்க உள்ளத்தோடு ஆண்டவருக்கு பணிபுரியுங்கள். எதிர்நோக்கி இருப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுங்கள். துன்பத்தில் தளரா மனதுடன் இருங்கள். இறை வேண்டலில் நிலைத்திருங்கள். வறுமையுற்ற இறை மக்களோடு உங்களிடம் உள்ளதை பகிர்ந்து கொள்ளுங்கள். விருந்தோம்பலில் கருத்தாய் இருங்கள். துன்புறுத்துவோருக்கு ஆசி கூறுங்கள். மகிழ்வாரோடு மகிழுங்கள். அழுவாரோடு அழுங்கள். ஒரு மனத்தவராய் இருங்கள். உயர்வு மனப்பான்மை கொள்ளாமல் தாழ்நிலையில் உள்ளவர்களோடு
பழகுங்கள், உங்களையே அறிவாளிகள் என கருதி பெருமிதம் கொள்ள வேண்டாம். மிக அற்புதமான வார்த்தைகள். இன்றைக்கு அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்தித்த இந்த விழாவை நாம் நிறைவாக புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் இந்த பவுலடியார் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்தில் கிறிஸ்துவ வாழ்வு பற்றி பேசுகின்ற இந்த செய்திகளை நாம் நமதாக்க வேண்டும். மிக அற்புதமான செய்தி. பவுலடியார் ரோமியருக்கு எழுதிய திருமுகம் 12ஆம் பிரிவு 9 - 16 முடியுள்ள வாக்கியங்களில் நமக்கு சொல்லுகின்ற இந்த செய்தி நாம் வீட்டிற்கு சென்று மீண்டும் ஒரு முறை இதை மீள்வாசிப்பு செய்து சிந்தித்து பார்க்க, செயல்பாடுகளை உருவாக்க இன்றைய விழா நமக்கு ஒரு சவாலாக இருக்க வேண்டும். மீண்டுமாக இன்றைய இந்த விழாவை நாம் உற்று நோக்குகின்ற பொழுது இது ஒரு கலடாஸ்கோப் போன்ற ஒரு விழா. அதை பார்க்க பார்க்க அருமையான செய்திகள் நிறைவாக நமக்கு கொடுக்கப்படுகின்றன. மத்தேயு நற்செய்தி 25ஆம் பிரிவு 35 நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம். நான் பசியாயிருந்தேன், நீங்கள் உணவு கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தணித்தீர்கள். அந்நியனாயிருந்தேன், என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். ஆடை என்று இருந்தேன், நீங்கள் எனக்கு ஆடை அணிவித்தீர்கள். நோயுற்றிருந்தேன், என்னை கவனித்துக் கொண்டீர்கள். சிறையில் இருந்தேன், என்னை தேடி வந்தீர்கள். மாணவர்களே, திருத்தந்தை பிரான்சிஸ் தன்னுடைய பணி காலத்தின் துவக்கத்திலிருந்து இதுவரை தன்னுடைய போதனைகளில் அழுத்தம் கொடுக்கின்ற ஒரு செய்தி சமூக அக்கறை. கடந்த ஆண்டு 2023 அக்டோபர் துவங்கி வருகின்ற 2024 அக்டோபர் முடிய அகில உலக ஆயர் மாமன்றத்தை திருத்தந்தை கூட்டியிருக்கின்றார். அதனுடைய மைய செய்தியாக ஏசாயா புத்தகம் 54ஆம் பிரிவு 2ஆம் வாக்கியம், உங்கள் கூடாரத்தை விரிவாக்குங்கள். அதனுடைய பொருள் என்ன என்றால், அடுத்தவர் நலனில் அக்கறை உடையவராய் வாழுங்கள். அதுதான் அதனுடைய உட்பொருள். அதைத்தான் மத்தேயு 25:35 நாம் வாசிக்க கேட்டோம். சமூக அக்கறை திருத்தந்தை மீண்டும் மீண்டும் நமக்கு அழுத்தம் கொடுத்து சொல்லுகின்ற ஒரு செய்தி. பிரத்தலி துத்தி, நாம் அனைவரும் உடன் பிறந்தோரே என்கின்ற ஒரு சுற்றுமடலை திருத்தந்தை கொரோனா சூழலில் நமக்கு கொடுத்ததை நாம் அனைவரும் கேள்விப்பட்டிருப்போம். அதில் திருத்தந்தை சொல்லுகின்ற முக்கியமான செய்தி இதுதான். கொரோனா தொற்று நாட்களில் நம்முடைய வழிபாடுகள் நமக்கு விடுதலையை கொடுக்கவில்லை. திருத்தந்தை அழுத்தம் கொடுக்கின்ற செய்தி, வழிபாடுகள் நமக்கு விடுதலை தரவில்லை. மீண்டும் திருத்தந்தை சொல்லுகின்றார், மருந்து மாத்திரைகள் நமக்கு கொரோனா தொற்றிலிருந்து விடுதலை தரவில்லை. ஆனால் சகோதரர்களுடைய உடனிருப்பு, நம்முடைய சகோதர சகோதரிகளுடைய உடனிருப்பு, அதுதான் நம்மை விடுதலை பெறச் செய்தது. இந்த சமூக அக்கறை இதுதான் அன்னையினுடைய விழாவில் நாம் எடுத்து செல்ல வேண்டிய மிக முக்கியமான ஒரு செய்தி. திருத்தந்தையும் இதைத்தான் அக்கறை கலாச்சாரம், கண்டுகொள்ளாமையை கடந்து கண்டுகொள்ளுகின்ற ஒரு கலாச்சாரத்தை ஆன்மீகமாக்குங்கள் என்று நமக்கு திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கின்றார். லூக்கா நற்செய்தி 16ஆம் பிரிவு 19 - 31 முடிய உள்ள வாக்கியங்களிலே பணக்காரனும் ஏழை லாசரும் நிகழ்வை நாம் பலமுறை வாசித்திருப்போம். அதில் நாம் பார்க்கின்ற முக்கியமான செய்தியை திருத்தந்தை கோடிட்டு காட்டுகின்றார். கண்டுகொள்ளாமை. அந்த பணக்காரன் ஏழை லாசரை கண்டுகொள்ளாமல் விட்டதுதான் குற்றம். அது நம்முடைய ஆன்மீக வாழ்வுக்கு மிக நேர்த்தியான ஒரு செய்தியை கொடுக்கின்றது. கண்டுகொள்ளாமையை கடந்து கண்டுகொள்ளுகின்ற ஒரு அக்கறை கலாச்சாரம், ஈடுபாட்டு ஆன்மீகம், பங்கேற்கின்ற ஒரு ஆன்மீகம், அது நம்முடைய ஆன்மீகமாக இன்றைக்கு அன்னை மரியாள் தன்னுடைய செயல்பாட்டிலே நமக்கு சுட்டி காட்டுகின்றாள். பங்கேற்கின்ற ஒரு கலாச்சாரம்.
அக்கறை கலாச்சாரம், மற்றவருடைய முகவாட்டத்தை போக்குகின்ற ஒரு கலாச்சாரம், மற்றவருடைய மகிழ்ச்சிக்கு உதவிக்கரம் நீட்டுகின்ற ஒரு கலாச்சாரம். மே ஐ ஹெல்ப் யூ, நான் உனக்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமா? ஒரு சில நாட்களுக்கு முன்பாக பார்த்திமேயு நிகழ்வு பற்றி மார்க் நற்செய்தியிலிருந்து நாம் வார நாட்கள் நற்செய்தியில் வாசிக்க கேட்டோம். நான் உனக்கு ஏதாவது செய்ய முடியுமா, செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றாயா? இயேசு பார்த்திமேயு அந்த பார்வையற்ற மனிதனை பார்த்து கேட்கின்ற கேள்வி நம்முடைய ஆன்மீகமாக வேண்டும். நான் உனக்கு ஏதாவது செய்ய முடியுமா? கணவன் மனைவிக்கு, மனைவி கணவனுக்கு, பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு, குழந்தைகள் பெற்றோர்களுக்கு, குடும்பத்தில் நோயிட்டு இருக்கின்ற அங்கத்தினர்களுக்கு, வயது முதிர்ந்த அங்கத்தினர்களுக்கு, தங்களுக்கு தாங்களாகவே உதவி செய்து கொள்ள இயலாதவர்களுக்கு இத்தகைய ஆன்மீகம் நாம் உருவாக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளில் இதையும் அன்னை மரியாள் நமக்கு செய்தியாக்க விரும்புகின்றாள். அக்கறை கலாச்சாரம், பங்கேற்கின்ற ஒரு கலாச்சாரம், ஈடுபாட்டு ஆன்மீகத்தை உருவாக்கி கொள்வது, இது இன்றைய திரு அவையின் சூழலில் காலத்தின் அறிகுறிகளுக்கு ஏற்றாற்போல பதிலளிக்கின்ற ஒரு ஆன்மீகத்தை நம்மிலே உருவாக்குவதற்கான ஒரு அழைப்பாகவும் பார்க்கலாம். எனவே இன்றைய நாள் அருமையான இந்த செய்திகளை இந்த விழாவிலே நாம் பார்க்கின்றோம். நிறைவாக அன்னை மரியாளுடைய வணக்க மாதத்தை நிறைவு செய்கின்ற இந்த நாளில் அன்னை மரியாளுடைய பக்தி, இது நம்முடைய கிறிஸ்துவ சீடத்துவ வாழ்வுக்கு மிக அத்தியாவசிய தேவை. ஏனென்றால் இறைவனில் இருக்கின்ற தாய்மை பண்பு, இதை உணர்ந்து கொள்வதற்கு அன்னை மரியாளுடைய பக்தி மிக மிக சிறப்பான ஒரு உதவியாக திரு அவை நமக்கு காட்டுகின்றது. இறைவனில் பார்க்கின்ற அந்த இரக்கம், இறைவனில் பார்க்கின்ற அந்த மன்னிப்பு, இறைவனில் பார்க்கின்ற அந்த கரிசனை, இறைவனில் பார்க்கின்ற அந்த இயல்பாக உதவி செய்ய முன் வருகின்ற அந்த பண்பு, அது அன்னை மரியாள் பக்தி வழியாக நாம் உணர்ந்து கொள்ள முடிகின்றது. எனவே இந்த நிறைவு நாளில், அன்னை மரியாள் பக்தியை நிறைவு செய்கின்ற இந்த நாளில், இறைவனில் பார்க்கின்ற அந்த தாய்மை பண்பை நாம் நிறைவாய் புரிந்து கொள்வதற்கு அன்னை மரியாள் பக்தியில் நம்மையே அதிகமாக ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும். நம்முடைய இந்த திருத்தலம் மிக சிறப்பான விதத்தில் அதற்கு ஒரு சாட்சியாக விளங்குவதாக நான் பார்க்கின்றேன். எனவே இன்றைய நாளில் இந்த உண்மைகளை எல்லாம் உணர்ந்தவர்களாக நாம் இந்த வழிபாட்டில் தொடர்ந்து பங்கேற்போம், தொடர்ந்து ஒருவர் மற்றவருக்காக ஜெபிப்போம். இந்த இறை சமூகம் ஒரு சாட்சிய இறை சமூகமாக கடந்த ஆண்டுகளில் இருந்ததைப் போல தொடர்ந்து ஒரு சாட்சிய இறை சமூகமாக, நம்முடைய மறைமாநிலத்திற்கு ஒரு சாட்சி இறை சமூகமாக இது இருக்க வேண்டும். இங்கு பணியாற்றிய அருட்தந்தை KL சட்டூர், ஃபாதர் ராட்ரிக்ஸ், ஃபாதர் தைப்பரம்பல், இன்னும் நிறைய அருட்பணியாளர்கள், அவர்களுடைய முன்மாதிரிகை நமக்கு இன்று ஆற்றலூட்ட வேண்டும். இங்கு வாழ்ந்த நம்முடைய முன்னோடிகள், அவர்களுடைய வாழ்வு, விசுவாசம் நமக்கு உதவியாக இருக்க வேண்டும். இதையெல்லாம் நாம் உணர்ந்தவர்களாக தொடர்ந்து இந்த வழிபாட்டில் பங்கேற்போம்.